தானம் தவமிரண்டும் தங்கா வானம் வழங்காதெனின் என்று வள்ளுவர் பாடியிருக்கிறார். அது என்ன, தானத்திற்கும் மற்றவங்களுக்கு தானம் செய்வது இருக்கு இல்லையா, அதுக்கும் மழை பெய்யறதுக்கும் என்ன சம்பந்தம்? இது உங்களுக்கே தெரியும். ஒரு ஊரில் விவசாயம் சரியாக இல்லை, மழை சரியாக இல்லை என்றால் என்ன ஆகும்? சட்ட ஒழுங்கு கெட்டு போகும். இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு ஒத்துக்கிறீங்கள? அப்போ நீங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய செல்வம் அதிகமாக இருக்க வேண்டும் என்றால் மழை வர வேண்டும். அந்த மழை வருவதற்குண்டான மிகப்பெரிய ஒரு பணியைத்தான் இங்கே நாம் செய்ய காத்திருக்கிறோம். இப்போ நீங்கள் இப்போ ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். இந்த 12th முடிக்கிற சமயத்தில் நீங்கள் வைக்கக்கூடிய மரம் அப்படிங்கிறது ஒரே ஒரு மரம் தான். நீங்கள் இன் ஃப்யூச்சரில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மரங்களை நீங்கள் நட்டு வைத்து வளர்த்து இந்த உலகம் முழுமைக்கும் மும்மாறி பெய்யும் வகையிலே நீங்கள் செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இங்கே இந்த நிகழ்வை மிகச்சிறப்பாக சிறப்பிப்பதற்காக நம்மிடையே வருகை தந்திருக்கக்கூடிய நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு வெங்கட சுப்பிரமணியன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அதே போல் எல்லா வண்டியும் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னாக்கா அதுக்கு ஸ்பார்க் பிளக் ரொம்ப முக்கியம் இல்லையா? அது வண்டி ஓடுறதுக்கு நீங்கள் பெட்ரோல் போடணும், அதெல்லாமே ஓகே தான். ஆனாலும் பெட்ரோல் இருந்தாலும் அந்த இடத்துல ஸ்பார்க் ஒன்று வேணும் இல்லையா? இங்கே நடக்கக்கூடிய பசுமை படையினுடைய விழாக்கள் அனைத்திலுமே ஒரு ஸ்பார்க்காக இருந்து செயல்பட்டவர் தான் நம்முடைய ஆங்கில ஆசிரியர் திரு சேகர் அவர்கள். அவர் முன்னாள் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலராக இருந்து இப்பொழுதும் நாட்டு நலப்பணி திட்டத்திற்கான அத்தனை பணிகளுக்கும் உறுதுணையாக ஒரு வழிகாட்டியாக நின்று செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். அதே போல் என்னுடைய இனிய நண்பர், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் 2 பேரும் கன்சல்ட் பண்ணி பொறுமையாக, நான் டென்ஷன் ஆனேன் அப்படின்னா அவர் என்னை கூல் பண்ணுறது, அவங்க டென்ஷன் ஆனாங்க அப்படின்னா நான் அவங்கள கூல் பண்ணுறது. ஸோ இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு நபர் இங்கே இறைவன் எனக்கு வழங்கியிருப்பதற்கு அவருக்கு நான் இறைவனுக்கு மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திரு ராஜேந்திர பாண்டியன் சார் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலராக மிகச்சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். வெல் பிளான் ஆஃப் டன் அப்படின்னு சொல்லுவாங்க. வெல் பிளான் ஆஃப் டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு பழமொழிக்கு நிகராக இருக்கக்கூடிய நபர் தான் திரு ராஜேந்திர பாண்டியன் சார். அதே போல் பசுமைப்படையினுடைய நிகழ்வாக இருந்தாலும் சரி, பள்ளியில் எடுக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நன்மை விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் சரி, உடனடியாக அதற்கு செவி சாய்த்து அதற்கு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக நமக்கு வழிகாட்டி அந்த வழியில் நாம் சரியாக பயணிக்கிறோமா என்பதையும் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பள்ளி செயலர் திரு சுந்தரம் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். அதே போல் நம் பள்ளியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்விற்கும், நான் செய்யக்கூடிய அனைத்து நிகழ்விற்கும் அவர்களுடைய ஆசீர்வாதம் நான் எதிர்பார்ப்பேன். இன்றைக்குமே அவங்க வேறு ஏதோ ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் அவங்கள வலுக்கட்டாயமாக பிடிச்சி இங்கே உட்கார வச்சுருக்கேன். அதையும் ஏற்று இங்கே அமர்ந்து நன்றியுரை ஆற்றுவதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய திருமதி ஜெயந்தி அவர்கள், உதவி தலைமை ஆசிரியை, அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். மிக முக்கியமான நபர். நம் பள்ளியில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை, ஒரு நிகழ்வினை நடத்துவதற்கே நமக்கு எப்படியோ நிறைய ஹடில்ஸை ஃபேஸ் பண்ணி நிறைய தடைகளை கடந்து அதற்கப்புறம் நம்ம பண்ண வேண்டியிருக்குது. தென்காசி மாவட்டம் முழுமைக்கும் இதே போன்று பசுமைப்படையினுடைய நிகழ்வுகள், அதுபோக சுற்றுச்சூழல் மையம் என்று சொல்லக்கூடிய அந்த சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு நிகழ்வுகளை பள்ளியிலே ஒருங்கிணைக்கக்கூடிய மிக முக்கியமான பணியினை தொடர்ச்சியாக பல வருடம் தொண்டு செய்து பழுத்த பழம் அப்படின்னு படிக்க கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ தான் நேரில் பார்க்குறேன். முனைவர் விஜயலட்சுமி அவர்களை அன்போடு வரவேற்கிறோம் பரம கல்யாணி பள்ளிக்கு. அதே போல் இந்த பசுமைப்படையினுடைய தென்காசி மாவட்ட முன்னாள் ஒருங்கிணைப்பாளர்
அவங்க வந்து இப்போ தான் எனக்கு ரொம்ப பழக்கம். ஆனாலுமே ஸோ கைண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக வந்து நம்ம எந்த ஒரு விஷயத்தை வேகமாக பேசுகிறாலும் டக்குன்னு அதை வந்து புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய நபர் தான் திரு ஜோசப் அவர்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இனிமேல் வரக்கூடிய நபர்கள் அவர்களை பற்றியும் அவர்கள் செய்த தொண்டை பற்றியும் தெளிவாக எடுத்துரைப்பதற்காக வருவார்கள். முதலாவதாக வாழ்த்துறை வழங்குவதற்காக திரு வெங்கட சுப்பிரமணியன் நம்மளுடைய தலைமை ஆசிரியர் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். அன்பான மாணவ செல்வங்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய செயலர் அவர்களே, பாசமிகு விஜயலட்சுமி மேடம் அவர்களே, அன்புக்கினிய நண்பர் ஜோசப் சார் அவர்களே, என்னுடன் பணிபுரியும் ஆசிரிய பெருமக்களே, மாணவ கண்மைகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த நண்பகல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வழக்க சொல்கிறான். ஏன் அவன் சொல்கிறான்? உலகமானது ஒரு குளோபு. அந்த குளோபில் எங்கோ ஒரு இடத்தில் மரமானது வளர்ந்தால் அது கார்பன் டை ஆக்சைடை எடுத்து ஆக்சிஜனை வெளிவிடும். ஆக நம்ம நாட்டில் நம்ம வளர்த்தோம்னா நமக்கு மட்டும் இல்லை, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய உன்னது சொந்தக்காரங்களுக்கு கூட ஆக்சிஜனினுடைய பற்றாக்குறையானது குறையும். அதனால் மாணவ செல்வங்களே, மரங்களை யாராவது வெட்டினால் அவர்களுக்கு அறிவுரை கூறுங்கள். ஒரு மரத்தை வெட்டினால் ஒரு மரமாவது வளருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகளுக்கோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மரத்துக்கோ தண்ணீரை விட்டு வளர்த்து ஒரு வளமான எதிர்காலத்தை உருவாக்குங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் மற்றும் மாணவ செல்வங்களுக்கும் ஒரு சக ஆசிரியர்களுக்கும் என் முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஓரறிவு தாவரம், அதை நம்ம வளர்க்க இவ்வளோ பாடுபடுதோம். ஆனால் அந்த ஓரறிவு தாவரம் தான் உன்னை வளர்க்குது. என்ன வளர்க்குது? உணவு கொடுத்து வளர்க்குது. அதை வந்து யாருமே புரிஞ்சிக்கிறது இல்லை. அது கனி கொடுக்கு, நமக்கு தேவையான உணவுப் பொருட்கள் அத்தனையும் கொடுக்கு. இதை வளர்க்கத்தான் ஆறறிவு கொண்ட நம்மிடம் ஒப்படைத்திருக்காங்க. அதை நம்ம பாதுகாக்கிறதை விட்டுட்டு பாதுகாப்பதை விட்டுவிட்டு அதை அழிக்க நாம் முயல்கிறோம். அதுக்கு தான் சாரு இந்த மாதிரி கூட்டங்களை போட்டு உங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு இதை போன வருஷமும் கொடுத்தாங்க. அதுக்கு பல செலவினங்கள் இருக்கும். அது எப்படி சரி கட்டுறதான்னு தெரியல. நம்ம மேனேஜ்மெண்ட்டில் கூட கேட்டிருக்கலாம். பட்டு இது செய்கிறது ஒரு நல்ல மனப்பான்மை வேணும். அதை அவருக்கு இருக்கிறதுனால அவரை மனசார நான் பாராட்டுகிறேன். ஸோ போன வருஷம் இது மாதிரி மரக்கன்கள் கொடுத்தாரு. அதை சில வீடுகளில் கொண்டு போய் சில பேர் அப்படியே செல்ஃபி எடுத்து அனுப்பிவிட்டாங்க. அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கார். யார் யார் அனுப்புகிறா, அதை ஒழுங்காக வளர்க்குறாங்களா அப்படிங்கிறது. உண்மையிலே அது ஒரு நல்ல தன்மை. அப்புறம் இங்கேயும் ஸ்கூல்லையும் சில மரக்கன்றுகளை நட்டிருக்காரு. அதையும் கண்ணு கருத்துமாக பாதுகாக்கின்றார். அதாவது எனக்கு என்ன சிறப்பு அவருடைய சிறப்பை சொல்லணும்னா, மே மாதம் ஏப்ரல் மே இதில் நம்ம ஸ்டூடெண்ட் நடமாட்டம் கம்மி, டீச்சர்ஸும் மே மாதம் கம்ப்ளீட்டாக லீவு. ஏப்ரல்லே நாங்கள் வேல்யூஷன் போயிடுவோம், இங்கே வரமாட்டோம். ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் மே மாதம் இந்த சில மாணவர்களை வர சொல்லி டேன் டியூட்டி போட்டு அவ்வளவுக்கும் தண்ணி ஊற்ற சொல்கிறாங்க. அவங்களும் அன்போடு ஏற்றுக்கொண்டு உண்மையிலே அவங்க அது ஒரு பாக்கியம்னு நான் கருதேன். அவங்களுக்கு நீங்கள் இப்போ செய்கிறதுனால அது உங்களுக்கு ஒரு நல்ல வினையை தரும். நல்வினை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் உண்மையிலே பாராட்டுகிறேன். அப்புறம் டெய்லி காலையில் பார்த்தோம்னா இந்த கேர்ள்ஸும் இந்த இதில் இன்வால்வ்மெண்ட் இருக்குது. சில வகுப்புகளில் இந்த மாணவிகள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அவ்வளோ மரச்செடிகளுக்கும் தண்ணி ஊற்றுறது உண்மையிலே எனக்கு வியப்பாக இருக்குது. ஒரு குடம் தண்ணி எங்கள் ஸ்டாஃப் ரூமில் தண்ணி இருக்காதுப்பா, ஒரு குடம் தண்ணி எடுத்து வச்சோன்னா என்னால் முடியாது, குடத்தை தூக்க முடியாதுன்னு சொல்கிறவங்க இங்கே அவ்வளவுக்கும் என்ன செய்வாங்க,
சாரி. அது ஒரு குடம் தண்ணி கூட எடுத்து வைக்க முடியாதுன்னு சொல்கிறவங்க டெய்லி காலையில் அவ்வளோ தண்ணியை ஊற்றி அந்த இதை பராமரிக்கிறாங்க. அந்த புண்ணியம் கண்டிப்பாக உங்களை வந்து சேரும் என்பது நான் வாக்கு கூட கொடுக்குறேன். சரியா? சில விஷயங்கள் ஒன்று அறியாமலே செய்கிற புண்ணியம் வந்து உனக்கு கண்டிப்பாக சேரும். ஸோ இப்போ உங்களுக்கு விஷயம் தெரியும், சாருக்கு சுற்றுப்புற சூழலில் இருந்து பசுமை படையிலேருந்து ஒரு நல்ல ஆசிரியர், துறை சாருக்கு ஒரு நல்ல ஆசிரியர் விருது கிடைத்தது. அது உங்களுக்கு மகிழ்ச்சி தானே? அவர் அதுக்கு பின்னாடி அவருக்கு உண்மையிலே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அது தகுதியானவர் என்று நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மூல காரணம் யார் தெரியுமா? இதில் முன்னாடி உட்காந்துருக்காங்களே 2 பேர், டாக்டர் விஜயலட்சுமி அவங்க 2 பேரும், சோசர் சாரும், அவங்க 2 பேரும் கண்டிப்பாக பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. இங்கே இதெல்லாம் பார்த்துருக்காங்க, சுற்றுப்புற சூழலில் கண்டிப்பாக பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. அதனால் அவருக்கு கண்டிப்பாக அது கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் மனமகிழ்வுடன் உங்களுக்கு வேண்டி விரும்பி தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ மேலும் இந்த விருது எங்கள் ஸ்கூலும் கொஞ்சம் நீட்டாக இருக்குது, எங்கள் ஸ்கூலுக்கும் கிடைச்சா நாங்கள் இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சி அடைவோம் என்பதை இந்த சபையில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸோ கல்வி என்னும் விளைநிலத்தில் உங்களை விதைத்திருக்கிறாங்க. கல்வி என்னும் நிலத்தில் உங்களை விதைத்திருக்கிறாங்க. நீங்கள் என்ன செய்யணும்? கல்வி என்னும் விளைநிலத்தில் உங்களை விதைத்திருக்கிறாங்க. நீங்கள் கனி கொடுக்கணும், நல்ல கனியை கொடுக்கணும். அப்படின்னா அதுக்கு தகுந்த ஏற்பாடை பண்ணிக்கோ. ஸோ இப்போ ஒரு பேப்பரில் 17/2/2025 அன்று ஒரு பேப்பரில் வெளியிட்ட ஒரு செய்தியை மட்டும் வாசித்து விட்டு நான் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். காடுகள் நம்முடைய நிலத்தின் நுரையீரல். காடுகள் நம்முடைய நிலத்தின் நுரையீரல். காடுகளில் உள்ள மரங்கள் தீங்கு விளைவிக்கும் வாயுக்களை உறிஞ்சி நம்மை சுவாசிக்க தேவையான ஆக்சிஜனை கொடுக்கின்றது. அப்போ நச்சு காற்றுகளையெல்லாம் உறிந்து நமக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுக்கிறது. அப்படிப்பட்ட மரங்களை நாம் பாதுகாப்பது எவ்வளவு அவசியம் என்பது அறிவுறுத்தும் விதமாக மரக்கன்றுகள் வழங்கும் விழிப்புணர்வு மேலோங்கி உள்ளது. சரியா? வனப்பரப்பு 1,30,058 சதுர கிலோமீட்டர் பரப்பு கொண்ட தமிழ்நாட்டில் 22,418 சதுர கிலோமீட்டர் வனப்பரப்பு இருக்கிறது. 17.2% வனப்பரப்பை தமிழகம் கொண்டுள்ளது. இந்த வனப்பரப்பை 33% உயர்த்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் தமிழக அரசு எடுத்து வருகிறது. ஸோ இந்நிலையில் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வனத்துறையிலேருந்து எடுத்திருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் ஆண்டு வாரியாக நடப்பட்ட மரக்கன்றுகள் விவரம், எண்ணிக்கை விவரம் 2021-22 76,61,000 மரக்கன்றுகள் நட்டிருக்காங்க. 21-22 22-23 2,20,00,000 மரக்கன்றுகள் நட்டிருக்காங்க. 23-24 2,18,44,000 மரக்கன்றுகள் நட்டிருக்காங்க. 24-25 6/2/25 வரை 71,39,964 வித்தியாசத்தை பார்த்தியா? 2 கோடி இப்போ 71,00,000 தான் இருக்குது இந்த வருஷம் நட்டது. ஸோ மரக்கன்றுகளை நட்டு வனப்பரப்பில் அதிக ஈடுபாடு காட்டும் மாநிலங்களின் பட்டியலில் தமிழ்நாடு பின்தங்கி உள்ளது. மற்ற சில மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம், ஆந்திர பிரதேசம் இதெல்லாம் முன்னணியில் நிற்கி, ஃபஸ்ட்டு செகண்டில் நிற்கி. தமிழ்நாடு இன்னும் பின்தங்கி தான் இருக்குது. ஸோ இந்த பணிக்கு தான் உங்களையும் என்ன செய்கிறாங்க, ஆர்வப்படுத்துகிறாங்க. ஸோ நீங்களும் இதில் கலந்து கொண்டு உங்களுடைய பங்களிப்பை தந்து உதவுமாறு அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இவ்வாய்ப்பளித்த அனைவருக்கும் என் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இனிய வணக்கங்கள்.
ஒரு ஃபேமஸான கோட்ஸ், அதாவது விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. இது அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது விதைக்கிறவன் தன்னுடைய வயலில் விதைகளை விதைத்து விட்டு அவன் அயர்ந்து உறங்கி விடுகிறான். ஆனால் அந்த விதைகள் தூங்காமல் தன்னுடைய கடமையை செய்கின்றன. ஆனால் நம்ம ஸ்கூலில் உள்ள சிச்சுவேஷனை பார்த்துட்டு இந்த ஃபேமஸான இந்த சென்டென்ஸை கொஞ்சம் மாற்றிக்கலாம். விதைத்தவனும் உறங்குவதில்லை, விதைகளும் உறங்குவதில்லை. உண்மைதான். ஏன்னா விதைத்தவங்களும் அதை கண்ணும் கருத்துமாக கவனிக்கிறதுனால தான் நம்மளுடைய கேம்பஸில் இந்த அளவுக்கு மரங்கள் வளர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக இந்த பசுமை தன்படம் என்ற நிகழ்ச்சியை நடத்தி அதன் மூலமாக நூற்றுக்கணக்கான மரக்கன்றுகளை நடுவதற்கான முயற்சியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அன்பு நண்பருக்கு, அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு என் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சின்ன ட்ரெண்டு, அதாவது எப்படின்னா, வழக்கமாக நம்மளுடைய பிறந்த நாட்களில் நாம் கேக் வெட்டுறோம், ஃப்ரெண்ட்ஸ்களை கூட்டிகிட்டு போய் பார்ட்டி கொடுக்குறோம், இவ்வளவோ நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறோம். அதோட ஒரு மரக்கன்றையும் நாம் நடுவோமே ஆனால் அது நம்மளுடைய அந்த பிறந்த நாளை அர்த்தமுள்ளதாக ஆக்கும் என்று நான் நம்புகிறேன். அதனால் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய பிறந்த நாள், உங்களுடைய உறவினர்களுடைய திருமண நாள், இந்த மாதிரியான முக்கியமான நிகழ்வுகளில் நீங்கள் ஒரு மரக்கன்றுகளை நட்டு அதை வளர்ப்பீர்களே ஆனால் அவர்கள் வளர்வது போல அந்த மரக்கன்றும் வளரும், அல்லது அந்த மரக்கன்று வளர்வது போல அவர்களும் வாழ்க்கையில் வளர்வார்கள். அதே மாதிரி உங்கள் வீடுகளில் நடக்கக்கூடிய திருமண நிகழ்ச்சிகள், சுப காரியங்களுக்கு நீங்கள் வரக்கூடிய விருந்தினருக்கு ஒரு மரக்கன்றுகளை பரிசாக அளிக்கலாம். அதன் மூலமும் நாம் இந்த மரக்கன்றுகள் வளர்க்கக்கூடிய நிகழ்ச்சியை, அந்த செயல்பாட்டை சிறப்பாக செய்யலாம். உங்களுடைய சிந்தனையை தூண்டுவதற்காக ஒரு சின்ன மோட்டிவேஷன் மட்டும். அதாவது இந்தியாவினுடைய வன மனிதன் என்று அழைக்கப்படுகின்ற நபரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜாதவ் பயன் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த மனிதன், நம்ப முடியாது, தனி ஒரு மனிதனாக அவருக்கு ஒரு 5-10 மூங்கில் மரங்கள் தான் முதல்ல கிடச்சிருக்கு. ஒரு 5-10 மூங்கில் மரங்கள் கிடச்சிருக்கு. அதை வச்சு அவர் ஒரு காட்டையே உருவாக்கி இருக்கிறார். கிட்டத்தட்ட 39 ஆண்டுகள் அதற்கு ஒர்க் பண்ணியிருக்கார். 39 ஆண்டுகள் 1360 ஏக்கர் காடுகளை ஒரு தனி மனிதன் உருவாக்கி இருக்கிறார் அசாம் மாநிலத்தில். அதனால் அவருக்கு பேர் இந்தியாவின் வன மனிதன். அப்போ நம்ம கொஞ்சம் அந்த மனசை தொட்டு பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு தனி மனிதன் 1360 ஏக்கர் பரப்பளவில் 39 ஆண்டுகளாக ஒரு காட்டையே உருவாக்கி இருக்கிறார் என்றால், ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில் குறைந்தபட்சம் ஒரு 100 மரங்களையாவது உருவாக்க முடியாது? நிச்சயமாக உருவாக்க முடியும். இந்த நிகழ்ச்சி உங்கள் மனதில் மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையிலும் விதைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு விதையாக நான் கருதுகின்றேன். இந்த நிகழ்ச்சி வாயிலாக விதைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மரம் வளர்க்க வேண்டும் என்ற விதை நீங்கள் வளர வளர அதுவும் ஒரு விருட்சமாக வளர்ந்து பல்வேறு விருட்சங்களை இந்த பூமியிலே நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. இந்த நிகழ்வினுடைய ஆணிவேராக இங்கே அமர்ந்திருக்கின்ற எனது நீண்ட நாள் நண்பர் முனைவர் விஜயலட்சுமி அவர்களே, திரு ஜோசப் சார் அவர்களே, சிறப்பாக இங்கே பணியாற்றி கொண்டிருக்கின்ற இருபால் ஆசிரியர் பெருமக்களே, என் அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். 2-3 ஆண்டுகளாகவே இந்த பசுமை தன்படம் நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள் துரைசார் அவர்கள். இது மனதளவில் நாம் எல்லாருமே, நீங்கள் சிறு வயசுலேருந்து நாங்கள் ஒரு வயசுக்கு அப்புறம் மனதளவில் இலவசங்களுக்கு அடிமைப்பட்டு போய்விட்டோம். இலவசம் இலவசம் என்று. அதுபோல் இலவசமாக கிடைக்கின்ற எல்லாத்தையும் வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம மனப்பாங்கு. ஏன்னா 20 ஏக்கர் நிலம் வச்சுருக்கக்கூடியவங்க கூட ரேஷனில் கொடுக்கக்கூடிய 20 கிலோ அரிசிக்காக வரிசையில் இருந்துகிட்ருக்காங்க. ஆக இலவசங்களுக்கு நாம் அடிமையாக விட்ட காலம். அதனால் ஃப்ரீயாக கிடைக்கிது அப்படிங்கிற கான்செப்ட் இல்லாமல் கண்டிப்பாக வாங்கி கொண்டு போகிற மரத்தை வளர்ப்பேன் அப்படிங்கிற உறுதிமொழி எடுத்துக்கொண்டு அதை வாங்கிட்டு போங்க. இன்றைக்கி சப்போஸ் சில பேருக்கு வளர்க்கறதுக்கு உண்டான சூழல் இல்லைன்னா சாப்பிட்டு சொல்லிடுங்க, அதனால் தப்பு இல்லை. சரியா? ஸோ
இலவசமாக கொடுக்குறோம். சார் வந்து சேகர் சார் வந்து ஒரு பெரிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்தாங்க. மரங்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது. அந்த மரம் பூரா வச்சு வளர்த்துருந்தால் இந்தியாவில் வந்து நம்ம வந்து வெயிலில் நடந்து போக வேண்டிய சூழ்நிலையே வந்திருக்காது. ஒரே நிழலே தான் நடந்து போயிருப்போம். அவ்வளவு மரங்கள் வந்து விநியோகம் பண்ணியிருக்காங்க. அதில் மெஜாரிட்டி வந்து இலவசமாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போது எங்கே வந்து அதில் பிரச்சனை இருக்குது? ஏன்னா இப்போ வந்து ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சிக்கிட்டே தான் வருது உலக அளவில், இந்திய அளவுலேயும். எங்கே பிரச்சனை இருக்குது? மரங்கள், மரக்கன்றுகள் ஈஸியாக கிடைக்குது, அதை நாம் சரியாக வளர்ப்பதில்லை. அதான் காரணம். துரசாட் சொல்லும் போதே அதுதான் சொன்னேன். அந்த மாதிரி கண்டிப்பாக வளர்ப்பாங்கிற கேரண்டி வாங்கிட்டு கொடுங்க சார்ன்ட்டு நல்ல ஸ்கீம் அவர் வச்சுருக்காரு. தன்படா நிகழ்வு அப்படின்ட்டு அந்த குரோத்தை வந்து அவர் வாட்ச் பண்ணுறதுக்காக உங்களுக்கு அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கார். அதனால் அதில் கலந்துக்கிண்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக மரத்தை வளர்ப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். அது மிக மிக முக்கியமானது. அந்த உறுதிமொழியோட மரக்கன்றுகளை வாங்கி செல்லுங்கள். மரம் வளர்க்க வேண்டிய அவசியம் சயின்டிஃபிக்காக நீங்கள் எல்லாமே நிறைய சயின்ஸ் படிச்சிருக்கீங்க. கார்பன் டை ஆக்சைடு உள்வாங்கிக்கிட்டு ஆக்சிஜன் விடுது, இதனால் ஓசோனில் ஓட்ட விழாது வைக்காது, அதெல்லாம் இருக்குது. மிக அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி மிக அருமையாக அப்துல் கலாம் ஒரு குறுங்கவிதை, அணில் வளர்த்தேன் ஓடிவிட்டது, கிளி வளர்த்தேன் பறந்து விட்டது, மரம் வளர்த்தேன் இரண்டும் திரும்பி வந்தது. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் கவிதை. இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம், மரம் வளர்ப்பது வந்து மனிதர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா விதமான ஜீவராசிகளுக்கும் மரங்களுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றி புரிந்து கொள்ளலாம். ஆக இங்கே விட்டு இப்போ எல்லாருமே இந்த எக்ஸாம் டென்ஷன்லேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. போகும்போது அந்த ஒற்றை குறிக்கோளோடு நீங்கள் சொல்ல வேண்டும், மரம் கண்டிப்பாக இந்த வாங்கிட்டு போகிற மரத்தை கண்டிப்பாக வளர்ப்பேன் என்ற உறுதிமொழியோடு நீங்கள் செல்ல வேண்டும். துரைசாருக்கு மறுபடியும் எனது நன்றியை நிர்வாகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். 2 காரணங்களுக்காக. ஒன்று வந்து எல்லோரும் செல்ஃபி எடுக்கணும்னு வந்து பேசிக்கிட்டே இருப்போம். அதற்கு ஒரு தமிழ் வார்த்தையை உங்கள் மத்தியில் வந்து பிரபலப்படுத்தி வைக்கிறார், தன்படம் அப்படின்ட்டு. ஸோ அதை யூஸ் பண்ண பாருங்கள். எப்போவுமே இங்கிலீஷ் தான் பேசணுங்கிற நெசசிட்டி இல்லை. 2வது, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 300-350 மரங்கள் இந்த ஆண்டு நடப்பட்டு வளர்க்கப்படும் என்ற உறுதிமொழியை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் இனிமையான பசுமையான வணக்கங்கள். ஒரு மனிதனுடைய வாழ்வில் வந்து வாழ்க்கை பூரா நினச்சி பார்க்கக்கூடிய பருவம் வந்து மாணவ பருவம் தான். அதுலேயும் முக்கியமான இடம் பெறக்கூடியது வந்து அந்த பள்ளி. அதில் நீ ஒரு பிரம்மாண்டமான ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற அப்படிங்கிறதே உனக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு பெரிய பாக்கியம். ஏன்னா அந்த ஸ்கூலில் பார்க்கும்போது நீங்கள் வந்து எத்தனையோ பேருக்கு கிடைக்காத வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் நிறையா ஸ்கூல்கள்லாம் நாங்கள் எத்தனையோ ஸ்கூல்களில் போய் மீட்டிங்கள் நடத்துகிறோம். நிறையா ஸ்கூல்களில் காம்பவுண்ட் இருக்காது, எதுவுமே மரங்கள் வளர்க்க இடம் இருக்காது. நம்ம தோட்டம் அமைச்சு கொடுக்கோம் அப்படின்னா அதற்கான எந்த வசதியுமே அங்கே இருக்காது. ஆனால் உங்களுடைய பள்ளியை பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்டமான ஒரு பள்ளியில் நீ படிக்க. ஏன்னா அடிக்கடி சொல்லுவாங்க, குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டுப்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் நம்ம டெவலப் ஆக முடியும். அந்த வகையில் நீ ஒரு பிரம்மாண்ட பள்ளியில் படிக்கிறதே உனக்கு ஒரு பாக்கியம். அடுத்து ஒரு பள்ளி வந்து சிறந்த பள்ளியாக இருக்கணும் அப்படின்னா அந்த மாணவனுக்கு வந்து புத்தக அறிவை மட்டும் கொடுக்கக்கூடாது. புத்தக அறிவை மட்டும் கொடுக்கக்கூடியது வந்து இப்போ நிறையா டிவி இருக்குது, ஆன்லைனில் நிறையா நிகழ்ச்சிகள் இருக்குது. அதுக்கு வந்து நம்ம பள்ளிக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை. நீ வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய சவால்களை நீ எப்படி மீட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அந்த பள்ளிக்கூடம் சொல்லிக் கொடுக்கணும். அந்த வகையில் உங்கள் பள்ளியை வந்து நான் எப்போவுமே பெருமையோடு நினைத்து பார்ப்பேன். ஏன்னா நான் சேர்மாதேவி கல்வி மாவட்டமாக இருக்கும்போது அந்த சேர்மாதேவி கல்வி மாவட்டத்தினுடைய தேசிய பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளராக இருந்தேன். உங்கள் பள்ளிக்கு நான் அடிக்கடி வந்திருக்கிறேன். உங்களுடைய முன்னாள் தலைமை ஆசிரியர் மாடசாமி சார் வந்து எங்களுக்கு அந்த சுற்றுச்சூழல் இதில் வந்து நிறைய உதவி செஞ்சுருக்கிறாங்க. நிறையா ஒரு ரிசோர்ஸ் பர்சனாக இருந்திருக்கிறாங்க. அந்த வகையில் உங்கள் பள்ளிக்கு நான் அடிக்கடி வந்திருக்கிறேன். உங்கள் பள்ளி வந்து ஒரு சிறந்த பள்ளி. இதை உருவாக்கியிருக்காங்கன்னா உங்களுடைய செயலர்கள்,
உங்களுடைய செயலருக்கும் உங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள், உங்கள் ஆசிரியர் பெருமக்கள்லாம் பார்க்கும்போது நாட்டு நலப்பணி திட்டம், தேசிய பசுமைப்படை, இதெல்லாம் வந்து உங்களை வளர்த்தெடுப்பதற்கான சவால்களை சந்திப்பதற்கு உங்களை எப்படி வளர்த்தெடுக்கணுமோ அதற்கான வழிகள் அதெல்லாம் உங்களை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. அதனால் அவங்க எல்லாருக்குமே என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே உங்களுடைய நாட்டு நலப்பணி திட்ட அலுவலராக இருக்கக்கூடிய ராஜேந்திர பாண்டியன் சார் வந்து என்னோட 5 ஆண்டுகள் ஆவுடையானூர் புனித அருளப்பர் மேல்நிலைப் பள்ளியில் வந்து வேலை பார்த்தவங்க. அவங்க சார் வந்து எப்போவுமே எல்லாருக்கும் நல்ல ஒரு உதவி செய்யக்கூடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உடையவர்கள். அதே மாதிரி எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சுருந்தாலும் சரி தான், அந்த இடத்துல இயற்கை வளம் இல்லைன்னா அந்த சொத்துக்களால் எந்த பிரயோஜனமும் இல்லை. உதாரணமாக அங்கே ஒரு பெரிய இடம் இருக்குது, அங்கே நீர் வளம் இல்லைன்னு வச்சுக்கோ, அந்த இடத்துல எந்த பிரயோஜனமே கிடையாது. அதே மாதிரி நிலவளம் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல பிரயோஜனம் இல்லை. காற்று, சரியான காற்றுகள் இல்லைன்னா அந்த இடத்துல பிரயோஜனம் இல்லை. இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஒரு இடமாகவே மதிக்கப்படும். ஆனால் இன்றைக்கு மனிதன் வந்து அவனுடைய நிறைய செயல்பாடுகள்னால இயற்கையை வந்து ரொம்ப கெடுத்து வச்சுருக்கிறான். நிறையா இயற்கை வளங்கள் உள்ள இடங்களை கூட அதிகமாக பாழாக்கி இன்றைக்கு சுற்றுச்சூழல் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அளவில் வந்து ஏற்படுத்தி வச்சுருக்கிறாங்க. இப்போ நம்ம ரீசெண்டாக கூட பார்த்தோம், வயநாடு அப்படிங்கிறது வந்து கேரளாவில் ஒரு அருமையான ஒரு சுற்றுச்சூழல் உள்ள பிளேஸ் இது. ஆனால் என்ன பண்ணாங்க, அங்கே வீடுகளை கட்டி கட்டி அதாவது சட்டத்துக்கு புறம்பாக நிறைய செயல்கள் செஞ்சதுனால என்ன ஆச்சு அப்படின்னா அந்த இடமே வந்து ஒன்றும் இல்லாமல் ஆயிட்டு. இன்றைக்கு வயநாட்டு பூராமே வந்து அழிஞ்சு போச்சு. அங்கே உள்ள பெரிய கோடீஸ்வரன் கூட இன்றைக்கு வந்து பிச்சை எடுக்கக்கூடிய லெவலில் வந்துட்டான். அதனால் நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கலை அப்படின்னா நம்ம எவ்வளவு சொத்து வச்சுருந்தாலும் சரி தான், அதனால் எந்த நன்மையுமே கிடையாது. அதனால் நீங்கள் எப்போவுமே வாழ்க்கையில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது உங்களுடைய முதல் கடமை அப்படின்னு நினச்சிக்கிடுங்க. ஏன்னா இயற்கை இல்லை அப்படின்னா நம்ம யாருமே இல்லை. உனக்கு என்ன இருந்தாலும் சரி தான், எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் சரி தான், இயற்கை இல்லை, அந்த இடத்துல தண்ணி இல்லை, காற்று இல்லை, இயற்கை வளங்கள் இல்லை அப்படின்னா நீ வாழ்கிறதுல அர்த்தமே இல்லை. அதனால் இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டிய கடைசி தலைமுறையில் நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். நம்ம முன்காலங்களெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா ஆறுகள்லேயும் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும், ஓடைகளில் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும், அருமையான காற்று இருக்கும். ஆனால் இன்றைக்கு ஒன்று மக்கள் தொகை பெருக்கம், இன்னொன்று வந்து செயற்கை ஆற்றல், அதாவது அதிகமாக ஏசியை பயன்படுத்துகிறது, வாகனங்களை பயன்படுத்துகிறது, வீட்டில் ஃப்ரிட்ஜு பயன்படுத்துகிறது, இந்த மாதிரி எல்லா காரியங்களையும் நம்ம செஞ்சு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இயற்கை வளங்களை பூரா கெடுத்து வச்சிட்டோம். அதனால் இன்னும் கூட நம்ம திருந்தலை, இந்த தலைமுறையில் கூட நம்ம விழித்துக்கிடலை அப்படின்னு சொன்னால் நமக்கு அடுத்த தலைமுறையில் வந்து இயற்கை அவங்க பார்ப்பாங்களா அப்படிங்கிறதே வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒன்றாயிரும். அதெல்லாம் அவங்க புத்தகத்தில் தான் படிக்கக்கூடிய நிலைமை ஆயிரும். அதனால் மாணவ செல்வங்களே, இன்னும் நமக்கு வந்து காலம் போயிடலை. இயற்கையை வந்து மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் பள்ளிகளெல்லாம் இந்த கூட்டங்கள் நடத்தினுடைய நோக்கம். இயற்கையை மீட்டெடுக்கிறது வந்து மாணவ செல்வங்களாகி உங்களால் மட்டும்தான் முடியும். ஏன் அப்படின்னா இயற்கை வந்து நமக்கு இலவசமாக கிடைக்கும்போது அதனுடைய மதிப்பு நமக்கு தெரியறதில்லை. ஆனால் எப்போ அதை நம்ம காசு கொடுத்து வாங்கக்கூடிய நிலைமை ஏற்படுதோ அப்போந்தான் அதனுடைய மகிமை நமக்கு தெரியும். அந்த நேரம் வந்து பிரயோஜனம் இல்லாமல் ஆயிரும். ஏன்னா இன்றைக்கு சுத்தமான தண்ணீர் அப்படிங்கிறது எங்கேயுமே இல்லாமல் ஆயிட்டு. முந்தைய நாங்கள் ஸ்கூலில் படிக்கும்போதெல்லாம் சும்மா தொட்டியில் தண்ணி வச்சுருப்பாங்க, அதை கோரி தான் குடிச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் இன்றைக்கு பாருங்கள் எல்லா இதுலேயும் ஆர்ஓ வாட்டர் வைக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட்டே சொல்கிறாங்க. ஏன்னா தண்ணி பூரா வந்து மாசடைஞ்சிட்டு. அதே மாதிரி சார் சொன்னாங்க, காற்று பூரா நம்ம மாசடைஞ்சிட்டு வருது. எல்லா சிட்டிகளெலாம் ஆக்சிஜன் பூத் அப்படின்னு ஒரு பூத் வச்சுருக்குறாங்க. ரொம்ப டயர்ட் ஆகிட்டுன்னா போய் கொஞ்ச நேரம் அந்த ஆக்சிஜன் பூத்தில் போய் உட்காந்து நம்மளை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிடலாம் அப்படிங்கிறக்காண்டி ஆக்சிஜன் பூத் அப்படின்னு வச்சுருக்குறாங்க. இப்படி நம்ம ஒன்றா நம்ம காசு கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமைக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஆயிரும். ஒரு ஆலன் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு விளையாட்டு பிளேயர் வந்து திடீர்னு அவருக்கு மூச்சுத்திணறல் ஏற்படுது. மூச்சுத்திணறல் ஏற்பட்டு அவரை ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் பண்ணிட்டாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோன்னு நினச்சிவாங்க உடனே ஆக்சிஜன் கொடுப்பாங்க இல்லையா? ஆக்சிஜன் கொடுத்து அவர் 3 நாள் அங்கே ஆக்சிஜன் கொடுக்கப்பட்டு அவர் உடல்நிலை தேர்ந்த உடனே டாக்டர் வந்து ஒரு பெரிய ரசீதை கொண்டு கொடுக்குறாங்க, இவ்வளவு செலவு அப்படின்னு சொல்லி கொண்டு கொடுக்குறாங்க. அப்போ அவரை பார்த்து அதை கண்ணீர் விட்டாராம்.
அப்போ அந்த மருத்துவமனை ஊழியர்கள்லாம் நீங்கள் பெரிய கோடீஸ்வரர், பெரிய விளையாட்டு வீரர், இந்த ரூபாய்க்காக வேண்டி கண்ணீர் விடுறீங்களே அப்படின்னு சொன்னாராம். ஆனால் அவர் இந்த விளையாட்டு வீரர் சொன்னாராம், அதுக்காக நான் கண்ணீர் விடலை. நான் அந்த 3 நாள் இந்த மருத்துவமனையில் இருந்ததற்கு ஏறத்தாழ ஒரு 60-70,000 ரூபா வரை பணம் செலுத்த வேண்டிய நிலைமை இருக்குது. ஆனால் நான் வாழ்நாள் பூரா ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இயற்கை வந்து அதை எனக்கு இலவசமாக தந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த இயற்கைக்கு நான் எதுவுமே செய்யலையே அப்படின்னு சொல்லி அவருடைய சொத்துக்களை பூரா இயற்கை பாதுகாப்புக்காக எழுதி வச்சாராம். அப்போ நமக்கு எப்பப்போ இலவசங்களாக எல்லாம் கிடைக்கும் அப்போ அதனுடைய மதிப்பு தெரியாமல் ஆயிடுது. அதனால் இன்னும் நீங்கள் எல்லாம் விழித்தெழுந்து இயற்கையை பாதுகாக்கணுங்கிற எண்ணம் ஏற்பட்டு அப்படின்னாலே போதும், நம்முடைய வரக்கூடிய தலைமுறைகளை நம்ம பாதுகாத்துக்கலாம். நிறைய மரங்கள் நடுங்க, அடிக்கடி சொல்லப்பட்டது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் மரங்கள் இல்லாமல் எதுவுமே கிடையாது. நீ பிறந்ததுலேருந்து இறக்குறது வரை பாரு. நீ பிறந்தவுடனே உனக்கு தொட்டில் வேணும், அது மாதிரி படிக்கும்போது புத்தகங்கள் வேணும், விளையாடுறதுக்கு விளையாட்டு கருவிகள் வேணும், வீடு கட்டுறதற்கான கதவுகள் இதெல்லாம் வேணும். கடைசியில் இறக்கும் போது கூட ஒன்று விறகு வேணும் அல்லது பெட்டி வேணும். அப்போ உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலையும் மரம் இல்லாமல் உன்னால் வாழ முடியாது. அப்போ நீ நன்றி கடனாக என்ன செய்ய போகிற? ஏன்னா நம்ம சாகும்போது கடனாளியாக எப்போவுமே இறக்கக்கூடாது. ஒரு மனிதன் வந்து எப்போ புகழப்படுவான் அப்படின்னா அவன் எந்த கடன் இல்லாமல் இறந்துருக்கணும். அவங்க பெரிய ஒரு இதை வச்சுட்டு போயிருக்கக்கூடாது, அவன் ரெஸ்பான்சிபிலிட்டியை வச்சுட்டு போயிருக்கக்கூடாது. அப்படின்னு சொன்னால் உனக்கு இவ்வளவு வாழ்க்கை முழுவதும் உன்னுடைய வாழ்க்கைக்கு பூரா கொடுக்கக்கூடிய மரத்துக்கு நீ என்ன பண்ணியிருக்கிற அப்படிங்கிறத நினச்சி பார்த்தாலே கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனும் சார் சொன்னாங்க 400 மரங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி. 400 மரங்கள் நீ வைக்க முடியலைன்னா கூட உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மரங்கள் நடுங்க. ஏன்னா மரங்களை அழித்து தான் இன்றைக்கி நம்ம வீடுகளை வச்சுருக்கிறோம், இடங்களை கட்டியிருக்கிறோம். அப்போ அதுக்கெல்லாம் பிராயச்சித்தம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு எங்கெங்கே இடங்கள் இருக்கோ அங்கெல்லாம் மரங்கள் வளங்க. மரங்கள் வளர்ப்பதன் மூலம் எல்லா ரிசோர்ஸ்களையும் நம்ம மீட்டெடுக்கலாம், மழை பெறலாம், சுத்தமான காற்றுகளை பெறலாம், மண் வளத்தை பெறலாம். ஏன்னா மரம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய வரம் அது. அதனால் ஒவ்வொரு எளிதாக செய்யக்கூடியது. நம்ம அதற்காக பெரிய பணம் செலவு பண்ணி நிறையா நம்முடைய சொத்துக்களெல்லாம் விற்று அப்படிலாம் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. எளிதாக செய்யக்கூடியது என்ன அப்படின்னா நிறையா மரங்களை வளர்க்கிறது. இதை மட்டும் நீங்கள் மனதில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்று நன்றி கடனாக செய்கிறீங்க, அடுத்தால உங்கள் தலைமுறைக்கு நீங்கள் வேறு எவ்வளோ சொத்துக்களை விட்டுட்டு போனாலும் அதனால் பிரயோஜனம் இருக்க போகிறதில்ல. வரக்கூடிய காலங்களில் ஒருத்தர் வந்து அவனுடைய தலைமுறைக்கு பெரிய சொத்து சேர்த்து வச்சுட்டு போனாலும் கூட அங்கே தண்ணி இல்லை, காற்று இல்லை அப்படின்னா அது வாழ தகுதி இல்லாத இடம் அப்படின்னு ஆயிரும். இன்றைக்கி சென்னை கூட அப்படி மாறிக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படி மாறிட்டுன்னு சொன்னால் நம்மளுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. அதனால் நீங்கள் வாழ்க்கையில் நிறைய மரம் வளங்க. உங்கள் பள்ளிக்கூடத்தில் அதெல்லாம் நிறையா கற்றுக் கொடுக்கப்படுது. அது ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சி. இறுதியாக நான் ஒரு தலைமை ஆசிரியராக இருந்தேன் அப்படிங்கிறதுனால நீங்கள் எதுவும் 12th மாணவர்கள் உங்களுக்கு ஒரு சில செய்திகள் சொல்லணும் அப்படின்னா, இயற்கையால் கூட நம்மகிட்ட அழிக்க முடியாத சொத்து எது சொல்லுங்கள் பார்ப்போம். எதனாலேயும் நம்மகிட்ட இருந்து அழிக்க முடியாத சொத்து எது? ஒன்று நீ படிக்கக்கூடிய கல்வி, இன்னொன்று நீ வளர்த்து கொள்ளக்கூடிய திறமை இல்லையா? உன்னுடைய கல்வியையும் உன்னுடைய திறமையையும் உன்கிட்ட எதுவுமே என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. இன்றைக்கு இப்போ அமெரிக்காவில் போய் உட்கார்ந்துருக்குறாங்க. அங்கே உள்ள ஜனாதிபதி வந்து எல்லாரையும் அடித்து பற்றணும்னு நினைக்கிறாரு. அப்போ அவனுக்கு வந்து அங்கே வேலைவாய்ப்பு இல்லாமல் போனால் கூட அவனுக்கு போதுமான கல்வி இருந்ததுன்னு சொன்னால் அவன் எங்கேனாலும் போய் பிழைத்து கொள்ள முடியும். அதே மாதிரி திறமைகள், உன்னால் படிக்க முடியலையா, அவன்கிட்ட என்ன திறமை இருக்குன்னு கண்டுபிடி. ஏன் அப்படின்னா இன்றைக்கி நிறைய திறமையை வச்சு சம்பாதிக்கக்கூடியவங்க நிறைய பேர். இன்றைக்கி விளையாட்டு வீரர், கிரிக்கெட் வீரர்கள்லாம் பார்க்கிங்க இல்லையா, அவங்களாம் எவ்வளவு சம்பாத்தியம் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுடைய திறமைகளை அவங்க வளர்த்து கொண்டது. அது மாதிரி நடிகர்களை பார்க்குறீங்க. அப்போ உங்கள்கிட்ட என்ன திறமைகள் இருக்கோ அதையும் கல்வியையும் வளர்த்து கொண்டா என்றால் நீ எப்போவுமே எந்த காலத்திலையும் போய் பிழைத்து கொள்ளலாம். அதனால் இப்போ 12th படிக்கக்கூடிய நீங்கள் எப்போவுமே மனசில் வச்சுக்கிடுங்க, கல்வி அப்படிங்கிறது எந்த துணை இல்லாமல், யாருடைய சப்போர்ட் இல்லாமல் நம்மளால் உலகத்தில் வாழ முடியணும் அப்படின்னா நமக்கு வந்து கல்வி அவசியம். ஆனால் கல்வி வந்து நம்மளை ஒரே தலைமுறையில் பெரிய பணக்காரன் ஆக்கணும். நான் எத்தனையோ மாணவர்களை பார்த்துருக்குறேன். வீடுகள் கூட இல்லாமல் இருக்கிறவங்களாம் எத்தனையோ பேர் இருந்தாங்க.
ஆனால் இன்றைக்கு அவங்க வேலைக்கு போன பிறகு சாஃப்ட்வேர் கம்பெனி அங்கங்கே போய் வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பித்த பிறகு இன்றைக்கி வந்து அவங்க வீட்டையும் அவங்களுடைய செல்வ வளங்களை எல்லாம் பெருக்கிட்டு நல்ல ஒரு சொபிசிகேட்டடான வாழ்க்கையை வாழ்கிறாங்க. அதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய நீங்கள் அனுபவிக்க வேண்டிய காரியங்கள் இருக்குது. இன்றைக்கி நிறைய அனுபவிக்கணும் அப்படின்னா நிறைய பணம் வேணும். நிறைய பணம் வேணும்னா நிறைய படிக்கணும். நீங்கள் கண்டிப்பாக நல்லா படிப்பீங்க, வரக்கூடிய தேர்வை வந்து நல்லா எழுதுவீங்க. அதையும் நம்முடைய டாக்டர் விஜயலட்சுமி அவர்கள்லாம் எங்களுக்கெல்லாம் ஒரு ரோல் மாடல். இன்றைக்கு அவங்க வயதை கூட பார்க்காம சுற்றுச்சூழலுக்காக தமிழ்நாடு பூரா ஒவ்வொரு இடங்கள்லேயே போய் வந்து பணியாற்றுறாங்க. இயற்கைக்காக பணியாற்றக்கூடிய அவங்க பசுமைத்தை அவங்களுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னாலே அது பெரிய விஷயம். இன்றைக்கி தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கு மேடத்துடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது ஒரு பெரிய பாக்கியம். இதெல்லாம் நீங்கள் மனசில் வைத்துக்கொண்டு நன்றாக தேர்தலுங்கள், நன்றாக வாழுங்கள், சுற்றுச்சூழலை பாதுகாணுங்கள் என்று கூறிக்கொண்டு என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இப்பார்ப்புகழ் பரம கல்யாணி பள்ளியின் செக்ரட்டரி செயலர் திரு சுந்தரம் சார் அவர்களே, வாழ்த்துரை வழங்கி சென்றுள்ள இப்பள்ளி முதல்வர் அவர்களே, திரு வெங்கடகிருஷ்ணன் அவர்களே, தேசிய நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர்கள் 2 பேர் இருக்காங்க. திரு சேகர், முன்னாள் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் திரு சேகர் அவர்களே, இப்பொழுது இருக்கக்கூடிய நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் திரு ராஜேந்திர பாண்டியன் அவர்களே, என்னோடு பல வருடங்களாக பசுமையினை பரப்ப அயராது உழைத்து கொண்டிருக்கின்ற திருமிகு ஜோசப் சார் அவர்களே, எனக்கு ரொம்ப பொறாமையாக கூட இருக்கும். உங்கள் பள்ளியிலேருந்து நிறைய வாட்ஸ்அப் மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். ஆச்சா, பார்த்தா ஒரு புது மாதிரியாக ஏதாவது வரும். நான் எப்போதுமே எங்களுடைய மினிஸ்ட்ரிக்கு, என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரிக்கு ஒவ்வொரு பள்ளியிலும் என்ன பண்ணியிருக்காங்கங்கிறத விடாமல் எழுதுவேன். முக்கால்வாசி அது மரம் நட்டிருக்காங்க, சுற்றுலா போயிருக்காங்க. ஆனால் இவர்கிட்டேருந்து வரும்போது ஏதாவது ஒன்று வினோதமாக இருக்கும். நிஜமாக சொல்கிறேன், ஒவ்வொரு மாதமும். அப்போ நான் இங்கே வந்து பார்க்கும்போது அதனால தான் எடுத்து கொடுங்க, ஆடியன்ஸ் எடுத்து கொடுங்க, நான் ரொம்ப அருமையாக அனுப்பி விட்டுருவேன். எங்கே எந்த 38 மாவட்டம் இருக்குது சார். 38 மாவட்டங்களிலும் நான் சொல்கிறேன், அவங்களும் செய்கிறாங்க, என்ன மாதிரி தான் செய்கிறாங்க. ஆனால் இதை மாதிரி சம்திங் இன்னோவேட்டிவாக இருக்கணும் இல்லையா? வி ஷுட் பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ் அப்படின்னு நினைப்பேன். அதுக்கு உங்களுடைய பள்ளி ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்பதை சொல்லிக் கொள்கிறேன். உங்கள் தலைமை, ஆமாம் நிஜமா உதவி தலைமை ஆசிரியர் ரொம்ப நாளாக எனக்கு தெரியும், திருமதி ஜெயந்தி அவர்களே, திரு துரை அவர்களை பார்க்கும்போது நிஜமாக சொல்கிறேன், விதவிதமாக அனுப்புவார், வித்தியாசமாக அனுப்புவார். ஐ ஆம் நாட் வெல் வர்ஸ் வித் மாடர்ன் டெக்னாலஜி. ஐ ஆம் நாட் அஷேம் டு டெல் இன் திஸ் ஆடியோ. அவர் இதை ஒரு வித்தியாசமாக அனுப்புவார். எல்லா நிகழ்ச்சியுமே அதை நான் வந்து அங்கே அனுப்பிடுவேன். இதை கூட இந்த மாதம் எனக்கு ஒரு இது கிடச்சிது அப்படின்னு தான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஹி ஹஸ் காட் இன்ஃப்ளிக்டிங் என்தூசியாசம். அதாவது அவரோட மூவ் பண்ணுறவங்க எல்லாரையும் தன்னை மாதிரி ஆக்கிற அப்படி ஒரு எல்லாருக்கும் அந்த கேரக்டர் கிடையாது. இங்கே எல்லோரும் எப்படா போவோம். அப்புறம் இங்கே வந்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் எவ்வளோ நாழி ஆனாலும் உட்காந்துருக்கீங்க. இந்த அது எல்லாரை விட பசுமை காப்பதற்காக வீறு கொண்டு எழுந்துள்ள பசுமை போராளிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பசுமையான தூய்மையான மாசற்ற வணக்கங்களை சமர்ப்பிப்பதில் உண்மையிலேயே பெருமிதம் அடைகிறது. 2 விஷயம். நான் வந்து எல்லாரும் மரத்தை பற்றி அருமையாக சொன்னாங்க. சேகர் அவர்கள் நல்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரொம்ப முக்கியம். எவ்வளோ வச்சுருந்தோம், இப்போ எவ்வளோ வைக்கிறோம், இந்தியாவோட நிலைமை எவ்வளோ இருக்குது, 33% இருக்கா, 23% இருக்கா. இப்போது ஆக்சுவலாக 11% இருந்தது, 23ஆக கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிட்டு வரோம்.
இதில் என்னை பற்றி ஒரு விஷயமும் இன்னொரு 2 விஷயம்தான் இந்த மரத்தை பற்றி. அதாவது நான் இந்த மண்ணுக்கு கடமைப்பட்டுள்ளேன். 1990ஆம் ஆண்டு அருகாமையில் இருக்கக்கூடிய என்ன இருக்குது இதுக்கு பக்கத்தில் ஒரு யூனிவர்சிட்டி, பரம கல்யாணி, உங்கள் பேர் தான், உங்கள் ஸ்கூல் பேர் தான், பரம கல்யாணி சுற்றுச்சூழல் அறிவியல் மையத்தில் அடியெடுத்து வைத்தேன். தெரியுதா? எல்லாரும் என்னோட செலக்ட் பண்ணவங்க 2 பேர். நாங்கள் அந்த ஊருக்கு வரல, இந்த வில்லேஜில் போய் என்ன பண்ண போகிறோம், ஒரு பக்கம் பொத்தையாக இருக்குது, என்ன மேடம் நீங்கள் ரிசர்ச் பண்ணிட போகிறீங்க அப்படின்னு என்னோட செலக்ட் ஆன 2 பேர் வரல. ஐ வாஸ், உண்மையாக சொல்கிறேன், ஐ வாஸ் செலக்டட் அண்ட் தென் காட். அதுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், இப்போது ஐ ஓ டு தி சாயில் ஃபார் வாட் ஐ ஆம் நவ், ஈவன் தோ இட் இஸ் அ வில்லேஜ் ஆர் வாட் எவர் இட் இஸ். ஆட்டோ கிடையாது சார், அப்போது ஆட்டோ கிடையாது, நாங்கள் நடந்து வருவோம், அந்த இதுலேருந்து நடந்து வருவோம். இப்போவாது எல்லாம் ஒரு டாக்ஸி பார்த்தா ஏரோப்ளேன் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். சரிதா? அதனால் உங்களுக்கு என்னை வச்சே சொல்கிறேன், நீங்கள் எந்த இடமாக இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், மனதிடத்தோட நீங்கள் ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு அதிலேயே மனதை செலுத்தி அதிலேயே உங்களையும் வளர்த்து கொண்டு உங்களுடைய அந்த ரிசர்ச் ஆராய்ச்சியும் வளர்த்தீங்கன்னா உங்களை எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். நான் பண்ண இங்கே ஒரு துளி தண்ணி, நல்லா கவனிங்க, சின்ன எக்ஸாம்பிள், ஆனால் இட் கன்வேஸ் மோர் மீனிங். ஒரு துளி தண்ணி, மழை துளி, அது ஒரு துளி தரையில் விழுந்தா என்னாகும் நீங்களே சொல்லணும். இது ரொம்ப அருமையான எக்ஸாம்பிள். தரையில் விழுந்தா என்னாகும்? துளி தண்ணி இந்த மண்ணில் விழுந்தா என்னாகும்? காஞ்சி போயிடும். அதே கடலில் விழுந்தா என்னாகும்? இங்கே காஞ்சிரும், அங்கே கரைஞ்சிரும். அந்த துளி தண்ணி என்ன ஆயிடுது? உரு தெரியாமல் போயிடுது. அதே துளி தண்ணி ஒரு முத்தில், ஒரு சிப்பியில் விழுந்தா என்னாகும்? அந்த துளி தண்ணி, நல்ல தண்ணி, ஃப்ரெஷ் வாட்டர், ஒரு கடலில் வளரக்கூடிய சிப்பியில் போய் விழுந்துருச்சின்னு வை, தெரியாமல் என்னாகும்? முத்தா பரிணமிக்கும். இத்தினோடு தண்ணி வெவ்வேறு இடத்துல விழுந்தா அதோட தலை விதியை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நான் இங்கே விழுந்ததுனால, பரம கல்யாணி மண்ணில் வந்ததுனால, இந்த மண்ணில் வளரக்கூடிய மண்புழுவையே என்னுடைய ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டு இன்று எல்லா பக்கமும் மண்புழு உரத்தை பற்றி பேசிக்கொண்டிருப்பதற்கு முக்கியமான காரணம் நமது பரம கல்யாணி அறிவியல் மைய மண் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இங்கே விழுந்ததுனால நான் என்ன நினச்சேனோ அதை சாதிக்க முடிஞ்சுது. பெரிய அளவில் இல்லை, நான் ஸ்பேஸ் ரிசர்ச் பண்ணலை. எல்லாரும் சொல்கிற மாதிரி ஜெனட்டிக் இன்ஜினியரிங், மரபு அணு, அதெல்லாம் நான் பண்ணலை. நான் எடுத்துக்கொண்டது கழிவு, நான் எடுத்துக்கொண்டது வேஸ்ட். தைரியமாக எல்லாரும் முகம் சுழிப்பாங்க, இதில் என்னத்தை பண்ண போகிறீங்கம்மாங்க. பரவாயில்ல, எனக்கு இது பிடிச்சிருக்கு. அதில் மண்புழு இருக்கு இல்லையா, ஸ்மால் மண்புழு. இன்றைக்கு அந்த மண்புழு ஆராய்ச்சியானது பல பேரை வாழ வச்சிருக்கு, பணம் சம்பாதிக்க வச்சிருக்கு, மண் வளத்தை மீட்க வச்சிருக்கு. இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? நான் பெரிய ஆராய்ச்சி பண்ணேன்னு நான் சொல்ல வரல, ஆனால் உபயோகமான ஆராய்ச்சி, மக்களுக்கு உபயோகம். அது எங்கே முடிஞ்சுது? இங்கே பரம கல்யாணி மண்ணில் தான் முடிஞ்சுது. நான் ஐ ஓட் டு தி சாயில். நான் இப்பொழுது இருப்பதற்கு காரணம் இந்த பரம கல்யாணி காலேஜ். அப்புறம் இந்த இந்தியாவிலேயே தமிழ்நாடு இந்தியாவிலேயே இல்லாத ஒரு விஷயம் இங்கே இருக்குது. என்ன இருக்குது? உங்கள் ஊரில் ஆழ்வார்குறிச்சியில் இருக்குது. என்ன இருக்குது? இந்தியாவிலே கிடையாது. நான் ஆராய்ச்சி பண்ணிட்டேன், கேட்டுட்டேன் எல்லாரையும். அது என்ன இருக்குது? இங்கே ஒரு பொண்ணு, ஒரு குழந்தை எல்கேஜியில் ஜாயின் பண்ணால் எது கடைசி படிப்பு? முனைவர் பட்டம் வரைக்கும் ஒரே கிராமத்தில் வெளியில் வரலாம். உண்மையா இல்லையா? உண்மையா? வேற எந்த ஒரே
ஒரு குழந்தை எல்கேஜியில் இங்கே ஜாயின் பண்ணிட்டா வேற எந்த பக்கமும் போக வேண்டாம், இங்கேயே பள்ளியில் சேர்ந்துட்டு கல்லூரியில் சேர்ந்து பல்கலைக்கழக மையத்துக்கு போய் அங்கேருந்து முனைவர் பட்டத்தோட வெளியில் வரலாம். ப்ரொவைடட் யூ டூ யுவர் பெஸ்ட், யூ டூ யுவர். உண்மையிலேயே சொல்கிறேன், இங்கே படிக்கிறதுக்கு நீங்களாம் ஜோசப் சார் சொன்ன மாதிரி அருமையான பள்ளிக்கூடம், அருமையான கல்லூரி, அருமையான பல்கலைக்கழகம். நாளைக்கு நம்ம கவர்னர் அவர்கள் வருகிறார், நம்ம திருநெல்வேலிக்கு வராரு. அவர் ஒரு சில ஆர்கானிக் இயற்கை விவசாய பெருமக்கள் தென்காசியில் இருக்காங்க. ஆனால் என்னால் ஊக்குவிக்கப்பட்ட விவசாயிகளை ஆனர் பண்ணுறாரு. என்னை பார்த்துட்டு போகிறேன், என்னை பார்த்துட்டு நீங்கள் சொல்லி கொடுத்த மண்புழு உரம் தான் இன்னைக்கு என்னை வாழ வைக்குது. அதனால் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய ஆராய்ச்சி நம்ம நாட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். சும்மா அமெரிக்காவிலேருந்து கொண்டு பண்ண எது கிடைக்குதோ அதை வச்சு பண்ணணும். அதில் நீங்கள் முத்திரை பதிக்க வேண்டும். அதே மாதிரி நிறைய மண்புழு இங்கேயே மற்றவங்க பார்க்காத புழுக்கள் நான் ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஸ்கூல் வேர் ஐ see you are blessed to live this beautiful school with green memory. நம்ம சும்மா சொல்லுவோம், you please live with green memory. நிஜமாவே அதை என்ன சொல்கிறது, அதை இதுவாகவே கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்துட்டார் இல்லையா. he wants you all to live this portals of Parama Kalyani with green memories and also to grow this as you grow. எனக்கு முதல்லலாம் செல்ஃபினா எனக்கு புரியலை. என்னடா செல்ஃபி ப்ரோக்ராம்னா எனக்கு தெரிஞ்ச செல்ஃபி நம்மளே எடுத்துக்கிறது, அப்படி தானே? எங்கேயாவது போய் இப்படி எடுத்து கீழே வேற விழுந்துருவாங்க நிறையா பேர் செல்ஃபி எடுக்கிறப்ப. ஏன் இந்த கஷ்டம்னு நினைப்பேன். யாரையாவது விட்டு எடுக்க சொல்லலாமே, நம்மளே எடுத்து இப்படியே போவாங்க, கீழே விழுந்துருவாங்க. நான் பார்த்துருக்கேன். அது மலை வேற விழுந்தா என்னத்துக்காருது. அப்புறம் பார்த்தா தன் படம், அது வேற தன் படம். அப்புறம் தான் கிளியராக புரிஞ்சுது, இதை வளர்ந்து உங்கள் வீட்டில் வச்சு உங்களோட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். அப்போ உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரும், இதை வளர்க்கணுங்கிற ஃபீலிங் வரும். நான் இது அருமையான இனிஷியேட்டிவ். ஐ அப்ளாட் யுவர் என்ஜிசி கோஆர்டினேட்டர், அவர் என்ஜிசி கோஆர்டினேட்டர் திரு துரை அண்ட் இஸ் அசோசியேட் ஃபார் ரியலி bringing out this possible. வேறு எங்கேயுமே எல்லோரும் டீ குடிப்பாங்க, காஃபி கொடுப்பாங்க, பேசுவாங்க, ஆனால் செடி கொடுத்து நான் பார்த்ததில்லை. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அத்தனை பேருக்கும் ஒரு செடி கொடுக்கும்போது நான் பார்த்ததில்லை. உண்மையிலேயே நான் பார்த்த வரைக்கும் சும்மா ஒன்று சொல்கிறேன், சும்மா ஸ்டைலாக ஒன்று கொடுப்பாங்க. எல்லாம் முடிச்சுட்டு யாராவது கெஸ்ட் வந்தால் அந்த கெஸ்ட்டை காருக்கு போகிறதுக்குள்ளே அந்த செடி வெளியில் போயிடும். அது மாதிரி இல்லாமல் உங்களை அருமையாக அந்த செடியை கொடுத்து வளங்க. செல்ஃபின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். முதல்ல இன்னொருத்தர் அது 2-3 பேர் சேர்ந்து செல்ஃபி எடுக்கிறது அதை விட பிடிக்கும். அது மாதிரி நீங்கள் வளர்த்த மரத்தோடு எடுத்து அனுப்புனீங்கன்னா அதுதான் இவரோட வெற்றி, இவர் கொடுக்குற வெற்றி. அழகாக வாங்கிட்டு போய் பண்ணுங்க. இதில் இந்த செடிங்கிறது வெறும் உயிரற்ற பொருள் கிடையாது. I'll tell you, இறைமை ஓரறிவு உள்ளதுன்னு சொன்னார். அவர் சொன்னார் இல்லையா, ஓரறிவு உள்ளதுக்கும் நாம் 6 அறிவு உள்ளதையும் கனெக்ட் பண்ணுறது என்னன்னா, இதான் கடைசியாக நான் முடிச்சிருவேன். அதை கனெக்ட் பண்ணுறது என்னன்னா இறைமைன்னா தெரியுமா? இறைமை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. நாட்டு கடவுள் இறைமை பரம்பொருள். அந்த இறைமை மண்ணில் தூங்குது, மண்ணில் தாது பொருள்கள் மூலமாக தூங்கிட்டு இருக்கு. அது இந்த செடியில் விதை மூலமாக உயிர்த்து எழுகிறது. இயேசுநாதர் உயிர்த்து எழுற மாதிரி அந்த விதை இதில் செடியில் உயிர்த்து எழுது. பிறகு அந்த செடி மூலம் விலங்குல நடை போடுகிறது. அந்த இறைமை நடைபோடு விலங்கினன். பிறகு நம்மளை மாதிரி மனித குலம் மனிதனின் மனதில் எண்ணங்களாக பரிணமிக்கிறது. அந்த எண்ணங்களானது திரும்பவும் நாம் இந்த வளர்க்கணும் அப்படின்னு தோணுது. ஸோ இறைமை
இதில் மண்ணில் உறங்கி தாது பொருள்கள் உப்புக்களாக இருக்கிறது, உறங்குகிறது, லைஃப் கிடையாது. அதிலேருந்து இதில் லைஃப் பெறுது. பிறகு விலங்கினத்தில் வந்து வளர்ந்து மனித மனதில் எண்ணங்களாக, நல்ல எண்ணங்களாக பரிணமிக்கணும். அது ரொம்ப முக்கியம். நல்ல எண்ணங்களாக பரிணமித்து நீங்கள் எல்லாரும் அந்த ஒரு துளி தண்ணி முத்து ஆன மாதிரி அத்துணை பேரும் அத்துணை முத்துக்களாக இந்த பள்ளியிலிருந்து வெளிவந்தால்தான் எங்களை போன்றவர்களுக்கு பெருமை. எங்களை போன்றவர்களுக்கு பெருமை. நிச்சயமாக அதை கொடுப்பீங்களா? பெருமை ஈட்டி தருவீங்களா? ஆமாம்.